கடையடைப்பு போராட்டம் கடைந்தெடுத்த கயவர்கள் விடுத்த அழைப்பு. அதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது சைவ தமிழர்களின் வேண்டுகோள். நாங்கள் சைவ தமிழர்கள் இதில் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறோம். நாங்கள் கடையடிப்பில் பங்கு பெற்ற மாட்டோம். வணிகர்கள் பங்கு பெற்ற வேண்டாம், வாணிபர்கள் பங்கு பெற்ற வேண்டாம். தொழிற்சாலைகள் திறந்திருக்கட்டும். தொழிலாளர்கள் வேலைக்கு போவதை வயிற்றில் அடிக்க வடக்கை வாழக்கூடாதென்ற கூட்டம் திட்டம் போட்டு செயற்படுகிறது. நாளாந்த கூலிகளை நடுரோட்டில் விடப்போகிறதா இந்த வயிற்றில் அடித்து இந்த கயவர் கூட்டம்? ஒத்துழைக்காதீர்கள். கடையடைப்புக்கு ஒத்துழைப்பே கொடுக்காதீர்கள். நீங்கள் வந்து கடையடைப்பு போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா, இல்லாட்டி சுமந்திரன் அறிவித்ததால இந்த கடையடைப்பு என்பது காலத்துக்கு ஒவ்வாத போராட்டம். இந்த போராட்டம் வந்து இந்த இளைஞர் சாவு தொடர்பான போராட்டத்தை முல்லைத்தீவில் நடந்த சம்பவத்தை தானே இந்த முல்லைத்தீவில் நடந்தது. கஞ்சா குடித்தவர் குளத்துக்கள் விழுந்து இறந்து போனார். படை வீரர்களும் கஞ்சா குடிப்பவர்களும் நிகழ்ந்த நிகழ்வை ஒழிய அதற்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. படை வீரர்களில் சிலர் கஞ்சா குடிப்பவர்கள் இருந்தார்கள். அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அங்கே கஞ்சா வியாபாரம் நடந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கிறது. அங்கே கஞ்சா குடித்தவர் தான் குளத்தில் விழுந்திருக்கிறார் என்று மருத்துவ அறிக்கை உறுதி செய்திருக்கிறது. அதை தமிழ் தேசியத்தோடு எப்படி இணைக்க முடியும்? சாதாரண சட்டம் ஒழுங்கு குற்றங்களை எல்லாம் தமிழ் தேசியத்தோடு இணைத்து தமிழ் மக்களுடைய வாழ்வையும் வளத்தையும் அல்லவா கெடுக்கிறார்கள் கடையடைப்பு கூப்பிட்டு. அந்த பிரச்சனையை தாண்டி இராணுவ பிரச்சனத்துக்கு எதிராகத்தான் இந்த ஹர்த்தாலுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அது வழக்கமாக செஞ்சிருக்கார். இராணுவ பிரச்சனை என்பது இன்று கஞ்சா குடித்து குளத்தில் மரணமானவர் தொடர்பான பிரச்சனை அல்ல. அது இயல்பாகவே தோல்வியடைந்த ஒரு இனம் சந்திக்கின்ற எல்லா ஊர்களிலையும் தோல்வியடைந்த ஒரு இனம். இப்போ காசாவில் போய் இஸ்ரேல் குடியேறப் போகுது. இது நாங்கள் தோல்வியடைந்த எங்களுடைய பூமியில் வந்து படை கொண்டு நிலை கொண்டிருக்கிறது. அதை எப்படி விளக்குவது என்று பேசணும் மொழியே இந்த நிகழ்ச்சியை வச்சு கடையடைப்பு வைப்பது கொடுமையானது. கடையடைப்பே தவறான போராட்டம். இன்றைய போராட்டம் முடிந்து தோல்வியில் முடிந்து நாங்கள் திரும்ப பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்ப முயற்சிக்கின்ற வேளையில் நாளாந்த கூலிகள் மிகவும் சொல்லப்படுற சூழலில் அவர்களை வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்வது, பேருந்துகளை நிறுத்துவது, தொடர் வண்டிகளை நிறுத்துவது, கடைகளை அடைக்க சொல்வது கொடுமையான அழைப்பு. அப்படியா கயவர்கள் தான் அத்தகைய அழைப்பை இந்த கொடுமையான அழைப்பை விடுவார்கள். நல்லவர்கள் செய்ய மாட்டார்கள். அதுவும் ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்வது என்னென்னா தமிழக கட்சியில் இந்த வழக்கில் வந்து இராணுவத்திற்குள்ள நிலங்கள் ஆக்கிரமிப்பு தமிழ் மக்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிப்பட்டிருப்பதால் இராணுவத்தை வந்து வெளியேற்றினா அந்த நிலங்கள் வந்து மக்களுக்கு கிடைக்கும். இந்த ரீதியில் ஒரு கருத்தாளர் சொல்றாரு. இராணுவம் தமிழ் நிலங்களில் நிலை கொண்டிருக்கு. இதுதானே பிரச்சனை. அதே இன்னைக்கு நாளை நல்லூர் திருவிழா நடக்கிற நேரத்தில் இந்த வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி மாதங்கள் முழுக்க தமிழ் நிலத்தில் என்ன நடக்கிறது? சைவருடைய திருவிழா நடக்கிற காலங்கள். அறுவடை முடிந்து எல்லா கோயில்கள்லையும் திருவிழா நடக்குது. ஒவ்வொரு கோயிலாக மாறி கதிராமத்தில் நடந்தது, எங்கெங்கெல்லாம் நடக்கும். இந்த காலத்தில் போய் இந்த பிரச்சனையை கூர்மைப்படுத்துறதுக்கு முதல்ல பிரச்சாரம் செய்தார்களா? கூட்டங்கள் போட்டார்களா? அறிக்கைகள் விட்டார்களா? எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று கடையடைப்பை நடத்துவதற்கு உள்நோக்கம் இருக்கிறது. சைவத்தையும் தமிழையும் கெடுக்க வேண்டும் என்ற உள்நோக்கம் இருக்கிறது. எந்த காலத்தில் ஹர்த்தாலை நடத்தலாம் சொல்லுவாங்க? நான் இன்றைய தோல்விக்கு பிந்தைய சூழ்நிலையிலே கடையடைப்பு என்பது பொருத்தமற்ற ஒரு போராட்டம் என்று நான் கருதுகிறேன். இத்தகைய வடிவத்தில் இப்படியான போராட்டங்களுக்கு அது இன்றைக்கு போராட்டம் ஒரு போராட்டத்தை நாங்கள் இப்போ சிவசேனையில் ஒரு போராட்டத்தை தீர்மானிக்கும் போது அலசி ஆராய்கிறோம். என்ன சூழ்நிலைக்காக போராட்டம் நடத்தணும், அதில் உள்ள கூறுகள் என்ன, அதை மக்களுக்கு புரிய வைக்கணும், மக்கள் இதில் ஆர்வம் காட்டணும், மக்கள் இதில் பங்கு கொள்ளணும்லாம் நினச்சி எடுத்தோடனே இந்த வழியில் தான் போராடுங்கன்னு நான் சொல்ல முடியாது. எதுக்கு போராடுறேன்னு தெரியாமலே எந்த வழியில் போராடுறேன்னு சொல்ல முடியுமா? என்ன போராட்டம்னா அதை அலசி ஆராயணும். அந்த போராட்டத்துக்குரிய சூழ்நிலை இருக்கா, அதுக்கு மக்கள் ஆதரவு இருக்கா, மக்களுடைய தெளிவு இருக்கா, மக்கள்கிட்ட அதை எடுத்து சென்றோமா, மக்கள்கிட்ட சொல்லணும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்காக நாங்கள் போராடும், நீங்கள் வாருங்கன்னு முன்கூட்டியே ஒரு பிரசார கூட்டங்கள் வைக்கணும், கிராமம் போகணும், ஊர் மக்களை விழிப்பு உணர்வு செய்யணும், சுவரொட்டிகள் ஒட்டணும். திடீரென்று ஒரு நாள்
எல்லாரும் கடையடைங்கோ. என்ன காரணம்? படை நிலை கொண்டிருக்கு. படை இன்னைக்கு தான் நிலை கொண்டிருக்கா? படை இன்னைக்கு தான் நிலை கொண்டிருக்கா? அப்போ இவ்வளோ நாளும் கடையடைப்பு நீங்கள் நடத்தலை, இவ்வளோ நாளும் போராட்டமே நடத்தலை. ஒரு வகையான போராட்டங்கள் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டிருக்குன்னு தானே. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் செய்கிற போராட்டத்தை போல ஒரு போராட்டத்தை நீங்கள் தொடர்ச்சியாகவோ வேறு வழியிலோ நீங்கள் செய்ய முயற்சி செய்திருக்கிறீர்களா? மக்களுக்கு இதை சொல்லி இருக்கிறீர்களா? செய்தி உங்களோட தேர்தல் அறிக்கையில் இது வந்திருக்குதா? படைகள் விலக வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையில், போருக்கு பின்வந்த தேர்தலில் நீங்கள் படைகள் விலக வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கிறீர்களா? அதை மக்கள்கிட்ட எடுத்து சென்றீர்களா? மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா? கடந்த தேர்தலில் யாருக்கு மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்திருக்கிறார்கள்? நீங்கள் இந்த கோரிக்கையை மக்கள் முன்வைச்சாலும் மக்கள் இதுக்கு ஆதரவு தரல. மக்கள்கிட்ட போய் ஆதரவு திரட்டாமல் நீங்கள் திடீரென்று கடையடைப்பு போராட்டமே தவறு. இன்றைய சூழ்நிலையில் போரில் தோல்வியடைந்து நாங்கள் பொருளாதாரத்தை மீள கட்டி எடுப்ப முயற்சி செய்கிறோம். சைவ தமிழ் மக்கள் தங்களுடைய விழாக்களை மீள கொண்டாடுவதே பெரிய சிக்கலில் இருக்கிறார்கள். திருவிழாக்கள் நடத்த முடியாத கோயில்கள் இருக்கின்றன. படை துணையோடு தேரை இழுக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது போராட்டம் என்பது அதுக்கு திட்டமிடாமல் மக்களை தயார் செய்யாமல் போராட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. அதுவும் கடையடைப்பு என்பது இன்றைக்கு சாதாரண பொருளாதாரத்தை மீட்டமைப்பதற்கு உதவாது. படையினருடைய பிரசனத்தோடு தேர் இழுப்பதை சிவசேனை வரவேற்கிறது. படையினருடைய பிரசனத்தோடு தேர் இழுப்பது போன்ற ஆலயங்கள் இருக்கின்ற செயற்பாடுகளை சிவசேனை வரவேற்கிறது. வரவேற்கிறதா இல்லை, இதுதான் கள நிலைமை. அதுதான் இன்றைக்கு கள நிலைமை. என்ன? படையினர் இல்லாத நிகழ்ச்சிகள் வடக்கிலையும் கிழக்கிலையும் இல்லைன்ற மாதிரி படையினர் ஊடுருவி இருக்கிறார்கள் எல்லா இடத்துலையும். மக்கள் அவர்களோட இணக்கமாக பழகிறார்கள். மக்கள் அவர்களை பயன்படுத்துகிறார்கள். படையினரால் மக்களுக்கு மோதல்கள் ஏற்படுகின்றனவா? அதை சுட்டி காட்டுகிறீர்களா? ஏதோ ஒரு படை முகாமில் ஒருத்தன் கஞ்சா விற்கிறான். அங்கே போய் அந்த படை வீரர்களுக்கு குற்றவியல் சட்டம் அந்த படை வீரரை கைது செய்யாமல் விட்டுருந்தான்னா அரசாங்கத்தை பிழை சொல்லலாம். முதல் கைது செய்தது படை வீரரை தான். பிறகு இந்த உடல் பரிசோதனையில் அவன் கஞ்சா குடிச்சிருப்பது தெரிய வந்தது. அங்கே படையினரை விசாரிக்கிற போது கஞ்சா விற்பனை அங்கே நடந்து தெரிய வருது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒழிய இது அரசியல் பிரச்சனை அல்ல. மக்கள் காணிகளில் அடாத்தாக படையினர் ஆக்கிரமித்து இருப்பதை சரியான சொல்றீங்க. நீங்கள் திரும்ப இதுக்கு நான் முதலே சொல்லிட்டேன். தோல்வியடைஞ்ச எல்லா சூழ்நிலையிலையும் படைகள் நிலை கொள்வது இயல்பு. அது பொருத்தமானதல்ல. அது படைகள் நிலை கொள்வது நாங்கள் தொடக்கத்திலேருந்து வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு தான் வருகிறோம். அதுக்காக நாங்கள் ஆயுத போராட்டம் அதுக்காக தான் நடத்தினோம். படைகள் நிலை கொள்வது சரியென்று இதிலிருந்து பேச முடியுமா? படைகள் நிலை கொள்வது சரியென்று எந்த தேசியவாதி சொல்லுவான்? படைகள் நிலை கொள்வது தவறு. எப்போ இருந்து படைகள் நிலை கொள்வது? தமிழ் நிலத்தில் எப்போ படைகள் நிலை கொள்ள தொடங்கினா? 1952 முதல் கடற்படை தளம் கார்னரில் வந்தபோது தான் படைகள் நிலை கொள்ள தொடங்கும். கள்ளத்தோணியை பிடிக்கிறதுக்காக தான் வந்தோம். அந்த காலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் கடவுச்சீட்டுகள் இல்லாமல் உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். அப்போ கதிர்காமரண்டு ஒரு மூத்த தளபதி தமிழர் தான் கடற்படை தளத்தை அப்போ யாரும் எதிர்க்கலை. பிறகு பலாலி, காங்கேயந்துறை, இப்போல்லாம் நாங்கள் எவ்வளோ கடுமையாக எதிர்த்தோம். அப்போ ஒரு படை 1970களில் நான் நினைக்கிறேன் இந்த ஆனைக்கோட்டையில் நடந்த கொலைகள் நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். எப்படி நாங்கள் எங்கள் நிலத்தில் வேற்று நாட்டு படைகள் நிலை கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியும்? கிறிஸ்தவ மதம் தொடர்பில் கடுமையாக எதிர்க்கும் சிவசேனை அமைப்பு பௌத்த மதம் சார்ந்த ஆக்கிரமிப்புகளை ஏற்றுக்கொள்கிறார். எல்லா விதமாக தையிட்டு விஹாரை இடிக்க வேண்டும் என்று நான் நேரடியாக திரு மைத்ரிபால சிறிசேனாவிட்ட சொல்லியிருக்கேன். கேளுங்க, பதிவு வந்திருக்கு. நானா முதல்ல தையிட்டு விஹாரை இடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னது சிவசேனை தான்.